2026 தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பு சில தொலைக்காட்சிகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு எல்லாமே விஜய்க்கு சாதகமாக இருக்கு. இந்த சர்வே எடுத்த நீங்கள் இதே நேரத்தில் உதயநிதிக்கு எவ்வளோ பேர் போடுவாங்க? நீங்கள் எடுக்கல? நியாயமாக அப்படி தானே எடுத்துக்கணும். நீங்கள் விஜயே நீங்கள் எடுக்கும் பொழுது உதயநிதி எடுக்காமல் போனதுக்கான காரணம் என்ன? 2% கூட வராதுன்றதுக்காக தானே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. உதயநிதி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் வந்து இங்கே எல்லா போதிய நிவாரணப் பொருட்கள் எதுவுமே எதுவுமே செய்யாமல் இருக்கேன், போதிய வேலைகள் செய்யாமல் இருக்குமே அப்படின்னு கேட்ட பொழுது நிதானத்தை இழந்து உதயநிதி அவர்கள் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊரா சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நிவாரண பணிகள் வந்து முழுமையாக நடக்கலைங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். அரசு சொல்றது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உதயநிதி அவர்களுக்கு போதிய தகுதி கிடையாது. அரசியலை பற்றின எந்த புரிதலும் எந்த தகுதியுமே இல்லாமல் இங்கே மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் பிறந்ததாலே வழி வழியாக வரலாமான்னு சொல்லி ஆதவர்ஜன் கேள்வி எழுப்பிய பொழுது இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு கோபப்படுறீங்க. இவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் ஆதவர்ஜன் மீது கோபம், விஜய் மீது கோபம் எந்த அளவுக்கு நெருக்கடினா திருமாவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த கையோட இப்போ 3வது ஃபைல் திமுகவை குறித்து வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தாக்கத்தை ஃபைல்ஸ் 1 ஃபைல் 2 ஏற்படுத்தியது? அதோட ரிசல்ட் என்ன? அண்ணாமலை சொன்ன வார்த்தை 2024 நாடாளுமன்றத்துக்கு எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது நீங்களும் சொன்னீங்க, மோடியும் சபதம் போட்டீங்க. இப்போ கட்சி இருக்குது. அதை நீங்கள் சொன்ன ஃபெயிலியர் ஆக்டர் தான் இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. நடத்திய மாநாட்டிற்கு பிறகு தாவேகா விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு தாவேகா விசஸ் விசிகான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இந்த டாக்கை வச்சே ஓட்டிடலான்னு விஜய் நினைக்கிறாரு. மாநாட்டில் அடித்ததும் திமுகவை, பிஜேபி, இங்கே அடித்ததும் திமுகவை, பிஜேபி. அவருடைய ரொம்ப தெளிவான டார்கெட், தெளிவான நகர்வு முழுக்க திமுகவை நோக்கி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. யாரத்து திருமாட்டை கொடுத்தாலும் திமுக காலையில் தான் போராடுறது என்னைக்கு ஆதவர்ஜனாவை புரியுதோ அன்னைக்கு விடுதலை சிறுத்தை விட்டு வெளியில் வந்துடுவார். திருமா விடுவாரா? யார? ஆதவர்ஜுனாவை. அதான் விட்டாரு. இன்றைய திமுக ஆட்சி நிலைமையை குறித்து நம்மளும் கவிதையாகவே பேசிடுறோமா? அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம், மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து ராவுத் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், 2026 தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்து கணிப்பு சில தொலைக்காட்சிகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு எல்லாமே விஜய்க்கு சாதகமாக இருக்கு. இது ஒரு சிலர் வந்து விஜய் அவர்களே பணம் கொடுத்து தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் பரவிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? முதல்ல இந்த காலகட்டத்தில் கருத்து கணிப்பு எடுப்பது என்பது முட்டாள்தனமான வேலை. முதல்ல நீங்கள் விஜய்க்கு சாதகமாக இருப்பது போல் காட்டுறது எதற்காகனா, இங்கே ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா, விஜய்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது மூலம் வந்து விஜய் வந்து தனித்து களமாடணும்னு விஜய் மனசில் பதிகிறதுக்காக செய்யப்படக்கூடிய வேலை. மாநாடு அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதம் கூட இன்னும் முடியல. 2 மாதம் கூட முழுசாக முடியல. இன்னும் மாவட்ட செயலாளர்களே போடலை. மாவட்ட செயலாளர்களே எப்போ போட போகிறாங்கன்னா ஜனவரியில் தான் போட போகிறாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்கள் ஜனவரியில் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக வேலை செய்ய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி விஜய்க்கான சர்வே, கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வெளியிடுவது, இது முழுக்க திட்டமிட்டு ஒரு பக்கம் திமுகவும் ஒரு பக்கம் பிஜேபியும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல். ஏன்னா இதில் என்ன ஒரு உள்நோக்கம் இருக்குனாக்கா, விஜய் அவர்கள் வந்து அவருக்கான சர்வே இந்த அளவுக்கு நீங்கள் கருத்து கணிப்பில் வந்து அவர் இவ்வளோ லீடிங்கில் இருக்கிறாருன்ற மாதிரி காட்டினாக்கா, அவங்க மனசில் அவங்க என்ன பதிய வைக்க நினைக்கிறாங்கனாக்கா, நீங்கள் தனிச்சு நல்லா ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி பதிய வச்சு அவங்கள்ட்ட வந்து யாருக்கிட்ட நெருங்காத மாதிரி விஜய் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுது. அப்போ என்ன ஆகும்னா, அதிமுக வந்து விஜயோட கூட்டணி போகிறதுக்கான ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்ன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை இப்போ எடுத்து இந்த மாதிரி கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இந்த ஒரு படத்தில் டாக்டர்னு யாரும் நம்ப வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஜய்க்கு இவ்வளோ இருப்பது போல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அப்படி செய்கிறதுனால என்ன லாபம்னாக்கா, விஜயோட கூட்டணி எதுவுமே பெரிய லெவலில் கூட்டணி ஃபார்ம் ஆகாமல் விஜய் வந்து தனியாக ஒரு அலைன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். 2வது, பிஜேபி ஒரு அலைன்ஸை கிரியேட் பண்ணும். இந்த சர்வே எதுக்காக எடுத்துருக்காங்கன்னா, முழுக்க அதிமுகவும் விஜயும் கைகோர்த்து விடக்கூடாது. உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னு காமிச்சாதான் இவர்களுக்கு வந்து நீங்கள் அதிமுகவில் போனீங்கன்னா நீங்கள் தான் டாமினேட்டாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நாளைக்கு அதிமுகவும் விஜயும் சேர்ந்து நிற்காமல் விஜய் ஒரு கூட்டணி, பிஜேபி ஒரு கூட்டணி, 2 கூட்டணி ஒரு பக்கம் நிற்கும், அதிமுக ஒரு சைடு தனியாக ஒரு நிற்கும், அவங்க ஒரு கூட்டணி வச்சு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? ஆப்வியஸ்லி திமுகவுக்கு இருக்கும், பிஜேபிக்கு இருக்கும்.
இது 2 பேரும் ஒரு நரேட்டிவ் இப்போவே செட் பண்ணுறாங்க. நீங்கள் எதற்காக இவ்வளவு சீக்கிரம் ஒரு மாவட்ட செயலாளரே இன்னும் போடலை, அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கருத்து கணிப்புன்னு எடுக்கிறீங்க. கூடுதலாக அந்த கருத்து கணிப்பு அப்படின்ற விஷயத்தில் அவங்க திணிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னாக்கா, விஜய் மனசில் ஒரு விஷயத்தை திணிச்சு இதன் மூலம் ஒரு பிளவாடக்கூடிய அரசியலை செய்வதற்கு பிஜேபியும் திமுகவும் தயாராகிவிட்டது. இதை முதல்ல விஜய் அவர்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேர்த்தியாக கையாளணும். அவசரப்பட்டு எந்த ஒரு சொல்லாடலையும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டையும் எதையுமே நீங்கள் வைக்காமல் இது எந்த மாதிரியான அஜெண்டா பேஸில் போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தெரியும். சார், நீங்கள் சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதே திமுக தான் இன்னொரு கருத்து கணிப்பும் வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய சர்க்கிளில் இது பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு 5.77% தான் வாக்கு சேரும் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது விஜய்க்கு அப்படியே முரண்பாடாக தான் இருக்குது. இந்த கருத்து கணிப்புக்கு அப்படியே முரண்பாடாக தான் இருக்குது. இது எப்படி சார் திமுக தான் பண்ணோம் நீங்கள் சொல்லுங்கள்? பேன் அண்ட் ஆவரேஜாக இப்போ இதற்கு முன்னாடியே வெளியிட்டாங்களா கருத்து கணிப்பு? அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுங்கள் சார்? 70% கிட்ட விஜய்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியாகி 63 to 70% விஜய்க்கு. சரி, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு சொல்கிறீங்களே, அதில் எவ்வளோ சொல்கிறாங்க? 5.77%. ஸோ 2க்குமான முரண் உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஒன்று வந்து இப்படி, இன்னொன்று வந்து 5.77. ஆமாம், அவ்வளோதான் விட்டுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரி பிரிக்கிறாங்க. இப்போ இதற்கு முன்னாடி 3 பேர் வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரின்றது வேறு. இதில் வந்து 45க்கு மேலே இருக்க ஏஜ் கேட்டகரியை வந்து இந்த இதில் வந்து கேல்குலேட்டே கொண்டு வரல. ஸோ மில்டன் யாரோ ஒருத்தருடைய இதுலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவருடைய எக்ஸ் தளத்துடைய பதிவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கீழே அவருக்கு என்ன போட்டிருக்காருன்னா, மில்டன் போட்டு கீழே குரங்கில் இருந்தான் மனிதன் பிறந்தான்னு போட்டிருக்காரு. கேட்டிங்களா? இவர்கள் வெளியிட்ட இந்த சர்வே வந்து இந்த நேரத்திற்கு அவர்கள் கேட்டது விஜய்க்கு எத்தனை சதவீதம் இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, எத்தனை சதவீதம் முதியவர்கள் ஓட்டு போடுவாங்க, எவ்வளவு புதிய வாக்காளர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இந்த சர்வே எடுத்த நீங்கள் இதே நேரத்தில் உதயநிதிக்கு எவ்வளோ பேர் போடுவாங்க ஏன் எடுக்கல? நியாயமாக அப்படி தானே எடுத்துருக்கணும். நீங்கள் விஜயை நீங்கள் எடுக்கும் பொழுது உதயநிதி எடுக்காமல் போனதுக்கான காரணம் என்ன? 2% கூட வராதுன்றதுக்காக தானே. இன்றைக்கு இருக்க கலச்சூழல் என்ன? மக்கள் வந்து அதாவது இதற்கு முன்னாடி வருஷம் என்னக்கன்னா மழை வந்துச்சுனாக்கா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நாசமாக போகும். இந்த முறை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் எப்படி தத்தளித்து கொண்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது ஒழுங்காக ஆட்சி நடத்த துப்பு கிடையாது, அதிகாரிகளை வேலை வாங்குவதற்கு துப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. சார், நீங்கள் வந்து இங்கே எல்லா போதிய நிவாரணப் பொருட்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கேன், போதிய வேலைகள் செய்யாமல் இருக்குமே அப்படின்னு கேட்ட பொழுது நிதானத்தை இழந்து உதயநிதி அவர்கள் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதைத்தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து மழை பெய்கிற வரைக்கும் 10 மாதமாக தூங்க வேண்டியது, மழை தண்ணி பேஞ்சு நினைஞ்ச உடனே முடிஞ்சு பார்த்துட்டு வெளியில் வந்து 4 ரவுண்டு அடிக்க வேண்டியது, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியது, மக்கள் கேள்வி கேட்டாக்கா நீங்கள் கோவப்படுறீங்க. இந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேத்தை தூக்கி அடித்தாங்க. கரெக்டுங்களா? உங்களை ஒரு முறை கேள்வி கேட்டதற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுனாக்கா ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்து அவன் சம்பாத்தியத்திலிருந்து இழந்து வீட்டில் இருக்க பண்டபாத்திலிருந்து நடு ரோட்டில் ஒரு மக்கள் நிற்கிறான்ல, உங்கள் கோபத்தை விட அவன் வலி பெரியது. அவன் வாழ்வியலை இழந்து நின்றுட்டு பொது வெளியில் வந்து எனக்கு ஒரு வேளை சோறுக்கு என் பிள்ளையை காப்பாற்றணும், என் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு பிச்சை கேட்குற மாதிரி கையேந்தி கேட்டான் பார்த்தீங்களா? அவன் வலி எந்த அளவுக்கு இருக்கும்? இடுப்பளவு தண்ணி, மார்பளவு தண்ணியில் வந்து மலம் கழிக்க முடியாமல், ஒரு வேளை உணவழியாமல், நைட்டும் பகல் வந்து தூங்க முடியாமல் ஒருத்தன் நிர்கதியாக நிற்கிறான் பார்த்தீங்களா? கொடூரம். கொலை செய்தவனுக்கு கூட இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை கிடையாது அந்த நாட்டில். கொலை செஞ்சவனுக்கு கூட அழகாக ஜெயில் இருக்குது, உள்ளே போனால் வேலைக்கு சோறு இருக்குது, அவனுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக மக்கள் நிர்கதியில் ரோட்டில் நின்று ஒருவேளை சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்கனாக்கா உங்களை கேள்வி கேட்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் விஜய்க்கு எடுத்த சர்வேயை தவிர்த்து விட்டு உதயநிதிக்கு போய் சர்வே எடுங்க. உங்கள் லட்சணம் என்னன்றது பட்டவத்தமாக தெரியும். 2-3% கூட உங்களுக்கு தாண்டாது. புதிய வாக்காளர் ஒருத்தன் போட மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. சீனியர் மோஸ்ட் உங்கள் அப்பா செட் இருக்காருல, அவங்க அப்பா செட்டு, அவன் வேணால் ஒரு வழி இல்லாமல் நம்ம ஓட்டு போட்டோம், அதுவும் கூட ஓட்டு போட்டோன்றதை காமிச்சு அதுதான் ஆதாயம் கிடைக்குன்றதுக்காக வேணால் அது வேணால் செய்வானுங்களே தவிர யதார்த்த கள நிலவரம் உதயநிதிக்கு இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. உதயநிதி அவர்கள் இன்றைக்கு 0வாக போய்கொண்டிருக்கிறார். இதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, பொது மேடைகளில் என்ன பேசுகிறோன்ற ஒரு புரிதல் கிடையாது, ஒரு நாகரிகமான சொல்லாடை பயன்படுத்துவது கிடையாது. விஜயை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது வந்து எவனாக இருந்தாலும் நேற்று கட்சி ஆரம்பித்தான்னு ஒருமையில் பேசுகிறீங்க. இன்றைக்கு ஒரு பொது நிகழ்ச்சியில் ஊரே பார்க்குறதுல கலந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காரு? பலாத்கார போராட்டம்னு சொல்லி பேசுகிறாரு. பெரியாரை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை பழி வாங்கணும், இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் வரியெல்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சுருக்கீங்க, நானும் சராசரி மனுஷன் தானே, நானும் பாதிக்கப்படுறேன், இங்கே இருக்கக்கூடிய சாதி அடக்குமுறையில் பாதிக்கப்படுறதுக்காக எவனோ பிளான் பண்ணி கூட உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த சொல்ல படிக்கும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுக்கு யோசனை வேண்டாம்? பலாத்காரம்னு எழுதி கொடுத்துருக்காங்க, இது நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் பொது வெளியில் வந்து பலாத்கார போராட்டம் செய்தார்கள்னு வாசிக்கிறீங்க பொழுது
அப்போ கிட்டத்தட்ட அவருக்கான நேரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்களேன். அவருக்கு எந்த புரிதலுமே இல்லை. அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன எழுதி கொடுத்தாலும் வாசிக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அதற்கு அப்போ அது பெரிய சான்றாக போயிடுச்சுல. அப்போ முதல்வர் அவர்களுக்கு போதிய புரிதல் கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது, உதயநிதி அவர்களுக்கு போதிய தகுதி கிடையாது. அரசியலை பற்றின எந்த புரிதலும் எந்த தகுதியுமே இல்லாமல் இங்கு மன்னராட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு குடும்பத்தில் பிறந்ததாலே வழி வழியாக வரலாமான்னு சொல்லி ஆதவர்ஜன் கேள்வி எழுப்பிய பொழுது இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு கோபப்படுறீங்க, இவ்வளவு ஆக்ரோஷமாக நீங்கள் ஆதவர்ஜன் மீது கோபம், விஜய் மீது கோபம். எந்த அளவுக்கு நெருக்கடினா, திருமாவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, ஆதவர்ஜுன் பேசியதற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்மா, அவர் அந்த நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாகத்தான் கலந்து கொண்டாடினாங்க. அப்போது இன்றைக்கு மறுபடியும் அவரை எந்த அழுத்தமும் திமுக எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனை கட்சியை விட்டு நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா முழுக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டதன் உண்மை. நீங்கள் ஆதவர்ஜனுக்கும் இந்த விடுதலை சிறுத்தைக்கும் எந்த ஒரு அவர் சொன்ன வார்த்தைக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா இரட்டை நாக்கு. இதில் கூடுதலாக விடுதலை சிறுத்தை இவ்வளோ பெரிய நிகழ்வு செஞ்ச பிறகு தான் அண்ணன் திரும்ப கொடியேற்ற போவதற்கு தடை. அதுக்கப்புறம் அந்த கொடி ஏற்றிட்டு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணது குறித்து அங்கே போராட்டம் நடந்த பிறகு அந்த சஸ்பெண்ட் வாபஸ் செய்யப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கு களம் எந்த அளவுக்கு மாறி கொண்டிருக்குன்னு பாருங்கள். அப்போ இது திருமாவுக்கு தெரியாதா? என்னதுமா? கொடியேற்றதுல பிரச்சனை நடக்குது, அழுத்தம் கொடுத்து தான் திருமாவளவன் அவர்கள் நீக்கி இருக்காரு. இது திருமாவளவனுக்கு தெரியும்ல, திருமாவளவன் நீங்கி வரலாம்ல, ஏன் இன்னுமே கூடயே இருக்கணும்னு ஒரு திருமாவுக்கு நல்லாவே தெரியும். திருமா அழுத்தம் கொடுத்தது இல்லைன்னு சொல்றாரு. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னார்ல, அது உண்மையா? இல்லை, அவர் சொன்னது உண்மையில். அதுபோல தான் திரும்ப சொல்லக்கூடிய பேசக்கூடிய எந்த பேச்சுமே உண்மை கிடையாது. இங்கே அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க பொழுது நீங்கள் அத்துமீறு, அடங்குமறு, திமிரி எழு, திருப்பி அப்படின்ற வார்த்தையெல்லாம் இனிமேல் திரும்ப பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கான அரசியல் நீண்ட நெடிய பாதை இருக்குது, உங்களுக்கான புரிதல் வேறு. நாங்கள் பார்த்த திரும்ப வேறு, இன்று நாங்கள் பார்க்கின்ற திரும்ப வேறுனும் பொழுது இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். நீங்கள் விஜய் குறித்து சர்வே எடுக்கிறதெல்லாம் ரைட், உதயநிதிக்கு சர்வே எடுங்க. உதயநிதிக்கு எந்த அளவுக்கு சர்வே எடுக்க வேண்டிய சூழல் இருக்குனாக்கா, அவரைத்தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக நிச்சயமாக திமுக ப்ரமோட் பண்ண போதார், எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அந்த கேட்டகரியில் இப்போ வந்துட்டார். ஏன்னா துணை முதலமைச்சர் ஆகிட்டார். ஒரு துணை முதலமைச்சரோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் சர்வே எடுத்திங்கன்னா தெரியும். முதல் முறையாக துணை முதலமைச்சர் ஆன உடனே மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடத்தினாங்க, 5 பேர் காலி. கார் ரேஸ் நடத்தினார். இவர் இஷ்டத்துக்கு மக்கள் பணத்தை எடுத்து அவர் இஷ்டத்துக்கு 200-200 கோடி செலவு பண்ணார். இது வரைக்கும் என்ன ஆச்சு? ஸோ இன்றைக்கு முதலமைச்சர் பல ஆயிரம் கோடி 3 வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சு பல ஆயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்த்தகத்துக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. வெளிநாட்டு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்திருக்கேன் பொழுது மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? ஏன் கூடியிருக்கு? 10 வருஷமாக அதிமுக ஆட்சி சொத்து வரியை உயர்த்தவே இல்லை பொழுது திமுக மறுபடியும் உயர்த்திருக்கு. அப்போ இதற்கான நிலைமை என்ன? இங்கே ஒவ்வொரு முறையும் மழை வரும் பொழுது சென்னை மட்டுமே பாதிக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கு சென்னையை தாண்டி விழுப்புரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எல்லா மாவட்டமும் நாசமாகிட்டு இருக்கு. இன்னும் சொன்னாங்க, குறிப்பாக சொன்னால் விழுப்புரம் மாவட்டம் தலைகீழாக ஆன பிறகு எவ்வளோ பெரிய சுகாதார இன்மை ஏற்பட்டிருக்கும். அந்த சுகாதார இன்மையை சரி செய்வதற்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே போய் உட்காந்துருக்கணும், மருத்துவக்குழு அமைச்சர். ஆனால் அவர் எங்கே உட்காந்துருந்தாருன்னா வேலைச்சேரில் உதயநிதி உதயநாள்னு சொல்லிட்டு ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு இருக்காரு பொழுது, அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் ஆட்சியை பற்றி கவலை கிடையாது, உதயநிதியை பற்றி மட்டும்தான் கவலை இருக்குது. உதயநிதி படங்களில் ரொம்ப கருத்தியல் ரீதியாக இருக்குன்னு சொல்லி இவர் பேசுகிறார், பொன்முடி பேசுனார். கேட்டிங்களா? விஜய் இதில் என்ன கருத்து இருக்குன்ட்டு. அப்போது உதயநிதிக்கு என்ன கருத்து இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இது உதயநிதியாக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு நடிகனாக இருந்தால் இந்த மூத்த அமைச்சர், கலைஞரோடு பயணப்பட்ட மூத்த அமைச்சர் இப்படி முட்டு கொடுப்பாரா? அப்போது குடும்ப அரசியல், அந்த மன்னர் ஆட்சி அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய முட்டு தானே. இந்த முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை நிப்பாட்டணுன்றதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், உதயநிதிக்கு சர்வே எடுங்க. நீங்கள் விஜய் சர்வே எப்போ எடுக்கணும்னாக்கா, அவர் கட்சி ரீதியாக மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த சர்வே எப்போ எடுக்கணும்னா வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலகட்டத்தில் எடுத்தால் மட்டும்தான் ஒரிஜினலாக எண்ட் ரிசல்ட் தெரியும். இப்போ என்ன மாதமா? டிசம்பர் இல்லையா? அடுத்த டிசம்பர் எடுங்க. அதுக்குள்ளே இந்த கட்சி எந்த அளவுக்கு கட்டமைப்பு அதிகமாக இருக்குது, அதுக்குள்ளே இந்த திமுக ஆட்சி எவ்வளோ மோசமாக போயிருக்குன்றது அன்னைக்கு தெரியும். இன்றைக்கி ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய குறிப்பாக துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதிக்கு நீங்கள் எடுங்க, எவ்வளோ சர்வே நீங்கள் வருதுன்றதை நான் பார்க்குறேன். அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டார். வந்த கையோட இப்போ 3வது ஃபைல் திமுகவை குறித்து வெளியிட போகிறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் போன மாதிரி தெரியுது சார். விஜய் அவர் என்ன ஸ்டாண்டு தான் எடுக்க போகிறாரு இதுக்கப்புறமும்? ஏமா? ஏன்னா 2 மாநாடு நடத்தினாரு, அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு புத்தக வெளியீடு, இது 2 நிகழ்வுல தான் அவர் பேசின பேச்சுக்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா அண்ணாமலை வந்துட்டார், அவர் தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லா கட்சிகளும் அவங்களுடைய 2026 தேர்தலுக்கான ஒரு முனைப்பை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் சைலண்டாவே இருக்கிற மாதிரி இருக்கே சார். நீங்க அண்ணாமலை அவர்கள் லண்டன் போய் எதுக்குமா போயிட்டு வந்தாரு? படிப்பறதுக்கு. என்ன படிப்பு?
அரசியல் ரீதியான படிப்புக்கு போயிட்டு கேட்ரிங் காலேஜ் படிச்சுட்டு வந்த மாதிரி இங்கே வந்து சாம்பார் தயிர் ரசம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ அண்ணாமலை என்ன ரிலீஸ் பண்ண போகிறான்னு நீங்கள் திமுக குறித்து 3வது ஃபைல், ஆல்ரெடி 2 ஃபைல் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, இப்போ அதோட 3வது ஃபைல் ரிலீஸ் பண்ண போறேன்னு அறிக்கை வெளியிட்டார். பார்ட் 3. ஸோ சுந்தர் சி தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி. கரெக்டுங்களா? அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3ன்னு சுந்தர் சிக்கு இணையாக போட்டி போட்டு அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு வெளியிட்டு 3வது வெளியிட போகிறன்றாரு. என்ன தாக்கத்தை ஃபைல்ஸ் 1, ஃபைல் 2 ஏற்படுத்தியது? அதோட ரிசல்ட் என்ன? அண்ணாமலை சொன்ன வார்த்தை 2024 நாடாளுமன்றத்துக்கு எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு நீங்களும் சொன்னீங்க, மோடியும் சபதம் போட்டீங்க. இப்போ கட்சி இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன ஃபெயிலியர் ஆக்டர் தான் இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இந்த பக்கம் திமுக அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய அதானி கூட தான் வந்து அவர்களுடைய சாவாசம் ஒட்டுமொத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதை வச்சு நீங்கள் ஒரு நாடகம் இங்கே அரங்கேற்றுறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அண்ணாமலை பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் இங்கே ஏற்படுத்திருப்பாருன்னா ஒன்றும் கிடையாது. சுந்தர் சிக்கு போட்டியாக தான் அண்ணாமலையை பார்க்கறத தவிர நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடுவதால் மட்டும் என்ன பிரயோஜனம்? இந்த 2 ஃபைல்னால இத்தனை பேர் கைது பண்ணாங்க, இத்தனை பேர் தூக்கி உள்ளே வச்சாங்க, ஆட்சிக்கு இவ்வளோ பேர் நெருக்கடி ஏற்படுத்தினாங்கன்னு இருந்துச்சுனாக்கா அண்ணாமலை சொல்லக்கூடிய வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் சுந்தர் சி எப்படி ஒரு படம் அடுத்தடுத்து ஒரு படத்தை வச்சு வெளியிட்டாரோ அதே டைட்டிலில் நீங்களும் வந்து ஃபைல்ஸ் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 வெளியிடும் பொழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் 2 பேரையும் ஒரே தளத்தில் தான் பார்க்குறேன், அண்ணாமலையும் சுந்தர் சியவும். இந்த மாநாட்டு, விஜய் நடத்திய மாநாட்டிற்கு பிறகு தாவேகா விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு தாவேகா விசஸ் விசிகான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார். இந்த டாக்கை வச்சே ஓட்டிடலான்னு விஜய் நினைக்கிறாரா? சான்ஸே இல்லைம்மா. ரொம்ப தெளிவாக விஜய் அடிக்கிறது முழுக்க திமுகவை. நீங்கள் புத்தக வெளியீட்டில் அடித்தது யாரை? திமுகவை தான். அவர் விடுதலை சிறுத்தை அடிக்கலை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவருடைய மாநாட்டில் அடித்ததும் திமுகவை, பிஜேபியை. இங்கே அடித்ததும் திமுகவை, பிஜேபியை. அவருடைய ரொம்ப தெளிவான டார்கெட், தெளிவான நகர்வு முழுக்க திமுகவை நோக்கி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கே தவிர இங்கே வந்து எப்படின்னாக்கா ஒரு கேவலமான ஒரு அஜெண்டா. பாஜகவையும் தன்னோட எதிரியாக தானே விஜய் பார்க்குறாரு. அவரோட ஸ்லைட்டா ஒரு மாதிரி சாதுவா மூவ் பண்ற மாதிரி இருக்கு அவங்க கிட்ட மட்டும். ஏன் திமுகவை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரு அதிகமா? இது நாடாளுமன்ற எலெக்ஷனா சட்டமன்றமா? சட்டமன்றத்துக்கு யார் அடிக்கணுமோ அவங்கள தான் அடிக்கணும். கரெக்டாக இங்கே யார் அப்புறப்படுத்தணும். அதே சமயத்தில் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ்ட் ஆகாமல் நீட்டு குறித்ததாக இருக்கட்டும், இஸ்லாமியருடைய அந்த சொத்து வரியில், அதாவது வக்பு சொத்தில் கை வைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொருத்துலேயும் அவர் சொல்லிட்டு தான் வராரு. அப்போது இந்த பக்கம் யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதை நோக்கி மிக தெளிவாக விஜய் போய்கிட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய கேவலமான வேறு வேலை என்னன்னாக்கா, திமுக ஒரு பெரிய ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுத்து விஜய்க்கு ஆதரவாக, அதாவது திமுக நல்லா நீங்கள் பாருங்களேன், விஜய் 2024 விஜயோடைய இடம் என்னவாக இருக்கும், விஜயோட தாக்கம் என்னவாக இருக்கும், டிபேட் நடத்துகிறாங்க. டிபேட் நடக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கட்சியிலேருந்து இன்னும் பெரிய லெவலில் பொறுப்பாளர்கள் போடலை. ஒரு முக்கியமான ஒரு 3-4 செய்தி தொடர்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிற நபர் இல்லாமல் யாராக இருக்கிறாங்கன்னா விஜய் ஆதரவாளர்கள் அப்படின்ற போர்வையிலையும் பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், அரசியல் விமர்சகன்ற பேரில் யாரையோ கொண்டு வந்து செட் பண்ணி உட்கார வச்சு அந்த இடத்துல அவங்க பேச தெரியாத மாதிரி பேசி அவங்கள வந்து அதை எடுத்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி விஜய்க்கு வச்சு பயங்கரமாக டாமினேட் பண்ணி அடிச்சாச்சுன்ற போது இப்படி ஒரு வேலை செய்கிறீங்கல்ல, இது எதனால், எதற்காக இவ்வளோ கேவலமான வேலை? உங்களால் வந்து அதிகபட்சமாக எதாவது செய்ய முடியும் பொழுது புளியை பார்த்துட்டு ஏதோ பூனை சூடு போட்டுச்சுன்னு ஒரு கதை இருக்குது. அதுபோல் வந்து நீங்கள் வந்து விஜயோடைய கட்சிக்கு பேச தெரியாத 2 நபரை வச்சு பேச வச்சதுனாலே நீங்கள் விஜய் ஜெயிச்சுட்டு நினைக்கிறீங்கள. இப்படி நீங்களாம் வந்து ஒரு கனவு கண்டுகிட்டே உட்கார வேண்டியதான். யதார்த்தம் என்பது அது கிடையாது. இங்கு மன்னர் ஆட்சி ஒழித்தே தீர்வோம்ன்றது ஆதவர்ஜினும் சொல்லியிருக்கிறாங்க. விஜயும் பதம் பறைசாற்றாரு. இவர்களை ஒழித்தே தீர வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய அஜெண்டாவும் இருக்குது. இது இவர்களை ஒழித்து அப்புறம் கட்டணுன்றது தான் பிஜேபியோட அஜெண்டாவாக இருக்கணும் பொழுது திமுகவுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். இந்த வாழ்வா சாவா போராட்டத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அஜெண்டா. இந்த மாதிரி விஜய்க்கு வந்து இவ்வளோ சர்வேல இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்ட்டு எந்த முட்டா பயலாவது இந்த நேரத்தில் சர்வே எடுப்பானா? கட்சி ஆரம்பித்து 2 மாதம் தான் ஆகுது. விஜயோட இம்பேக்ட் பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா அதை பற்றி பேசிங்கன்னா பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கிறது. அதை சார்ந்து தான் இன்றைக்கு செய்திகளே வந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது நீங்கள் அதைத்தான் பேசணும். சர்வே எடுத்து வெளியிடுறீங்கனாக்கா அஜெண்டா பேசிஸில் ஒரு சைடு பிஜேபி சைட்லேருந்து ஒரு அஜெண்டா, இந்த பக்கம் திமுக சைட்லேருந்து ஒரு அஜெண்டா எடுத்து விஜயை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவரை தள்ளிடணும். அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாத மாதிரி ஒரு கொண்டு போய் விட்டணும். ஸோ நீங்கள் வந்து ஜெயலலிதா கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாருமே நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அதுபோல் வந்து விஜய் வந்து ஒரு தனியாக நீங்கள் வந்து நீங்கள் பெரியாள் நீங்கள் தான் பெரியாள், யாரு கூடயும் போய் சேர்ந்துடாதீங்க வச்சிடாதீங்கன்ற மாதிரி கொண்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அது மூலம் இங்கே ஒரு அரசியல், நீங்கள் ஒரு மனுஷனை ரொம்ப தூக்குறானுங்கனாலே உசாராக இருக்கணும், ஓங்கி அடித்து இறக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்ட்டு. அப்போது இன்றைக்கு இருக்க கால நிலவரம் இதுதான். இப்போ அடுத்தது விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நகர்வாக என்னவாக இருக்கும் சார்? ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா 6 மாத கால
இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. விஷுவல் மெசேஜ் வேற ஒன்று அந்த புத்தக வெளியிட்டு விளையாட 2 பேரை கட்டி பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு மெசேஜ் வேற சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கும் சார்? நிச்சயமாக நீங்கள் நல்லா பாருங்க, விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக பிப்ரவரி இல்லாட்டி மார்ச் மாதத்தில் வந்து அவர் ஒரு சில திட்ட வடிவங்களை வச்சுருக்கிறாரு. அது இந்த மார்ச் மாதத்திற்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனவரியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் போடுறாங்க, மார்ச்சுக்குள்ளே மாநில பொறுப்பாளர்கள்லாம் போட்டு முடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 234 தொகுதியும் மார்ச்சுக்குள்ளே கவர் பண்ணணுன்றது அவங்க டார்கெட். மார்ச்சில் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு மண்டல மாநாடு ஒன்று நடத்தலாம்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த மண்டல மாநாடு நடத்திய பிறகு ஜூலை அல்லது வந்து செப்டம்பர் சொல்லப்படுது. ஜூலை அப்படி இல்லாட்டி செப்டம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மறுபடியும் ஒரு நடைபயணம் நடக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காந்தியோட நடைபயணம் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தியோட நடைபயணம் பார்த்துருப்பீங்க. அதுபோல் வந்து விஜயும் தமிழ்நாட்டை சார்ந்து ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வதற்கான எல்லா திட்ட வடிவமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்ட வடிவம் தான் நாளைக்கு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது. ஸோ விஜய் அவர்களும் ஒரு பக்கம் கூட ஆதவர்ஜனாவும் சேர்ந்து, ஏன்னா திமுகவே ஆதவர்ஜனா வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து ஜெயிக்க வைக்கும் பொழுது அதிகார பகிர்வில் கொண்டு போய் திருமாவை உட்கார வைக்கணும்னு நினச்சா கூட ஆனால் திருமா வந்து அங்கேருந்து வடாமல் நிற்கிறார்ல. அப்போது அதிகாரம் கிடைச்சாலும் அந்த அதிகாரத்தை கொண்டு போய் யார் காலில் போடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா திமுக காலில். அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதுன்றது பிரயோஜனப்படாது. ஏமா ஒருத்தனுக்கு சண்டை செய்ய தெரிஞ்சவன் கையில் கத்தியை கொடுத்தா தான் அது யூஸ் களத்துக்கு போகும்போது. கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லைங்களா? ஒரு குரங்கு சேட்டை பண்ணிட்டு குரங்கிட்ட கொண்டு போய் கத்தி கொடுத்துன்னு என்ன செய்யும்? தூக்கிட்டு கண்ணாப்பன்னு சுத்தம் எங்கிட்டாவது ஓடும், எல்லாத்துக்கும் டேமேஜ் ஆகும். அப்படின்ற மாதிரி அதிகாரத்தை யார் கையில் எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றதுக்கான முனைப்பான வேலையை செய்வதற்கான ஒரு திட்ட வடிவத்தோடு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆதவர்ஜனா விஜயோட சேர்ந்துருவாருன்னு சொல்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். ஸோ அதுக்கான வேலை செய்வாங்க. 2வது ஆதவர்ஜனாவுடைய தெளிவான ஒரு புரிதல் அவருக்கு என்றைக்கு புரியும்னாக்கா, அதிகாரத்தை திருமாட்ட கொடுத்தாலும் திமுக காலையில் தான் போராடுறது என்னைக்கு ஆதவர்ஜனாவுக்கு புரியுதோ அன்றைக்கி விடுதலை சிறுத்தை விட்டு வெளியில் வந்துடுவார். திருமா விடுவாரா? யாரை? ஆதவர்ஜனாவை. அதான் விட்டாரு. இது அழுத்தம் காரணமாக நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி விடுவார்? அழுத்தமாக இருந்தாலும் நீங்கள் அதை செஞ்சிருக்க கூடாதுல்ல. ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவராக சரியான முடிவு தானே. ஏற்கனவே 2-3 முறை இந்த மாதிரி ஆதவர்ஜனா பண்ணியிருக்காரு, ட்விட்டர்லையுமே நிறைய பேசியிருக்காரு. அப்போ ஒரு கட்சி தலைவராக இந்த முடிவு எடுத்தது சரிதானே? நீங்கள் திமுக நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கா, திமுகவை மட்டுமே அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கா, நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கா? விடுதலை சிறுத்தை ஆட்சி அதிகாரம் பிடிக்கணுன்றது தான் உங்கள் நீண்ட நாள் கனவு. ஒரு நடிகன் ஏன் நாடாளக்கூடாதுன்னு கேட்டது நீங்கள் தானே, திரும்ப தானே கேட்டார். விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் ஆகிட்டால் திரும்ப ஆன மாதிரி சொன்னது நீங்கள் தானே. இன்றைக்கி என்னத்துக்கு எல்லோரும் கூத்தாடி பேசுகிறீங்க? உங்கள் ஆளு ஷானவாஸ் என்ன பேசுகிறாரு? துண்டு சீட் இல்லாமல் எங்கள் அண்ணன் என்னைக்காவது துண்டு சீட்டை வச்சுட்டு எங்கள் அண்ணன் படிச்சிருக்காருன்னு கேட்குறாரு. யார் கேட்குறாரு? முதலமைச்சரியா? அப்போ இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்போது எனக்கு தெரிந்து அதிகார பகிர்வை திரும்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னும் பொழுது அந்த அதிகார வட்டத்துக்குள்ளேருந்து இவர் ஆதவர்ஜனா வெளியில் வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக கலங்கனாலும் சரி, விஜயோட சேர்ந்து செஞ்சாலும் சரி, ஆனால் உங்களுடைய ஒர்க்கை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுக்கணும். இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு எத்தனை ஏரிகள் குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது, எவ்வளோ மலைகள் உடைக்கப்பட்டது, எத்தனை அமைச்சர் பெருமக்கள் எத்தனை கோடி வருமானம் ஈட்டிருக்காங்க, எவ்வளோ பெண் பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, எவ்வளோ மாணவ பிள்ளைகள் வந்து குடிக்க அடிமையாக இருக்காங்க, எவ்வளோ வந்து போதை கலாச்சாரம் இந்த நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு இளம் விதவைகள் உருவாயிருக்காங்க, எவ்வளோ வேலைவாய்ப்பு இன்மை இல்லாமல் மாணவர்கள் தறிக்கட்டு வெளியில் போயிருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, வியோக்கள் இராணுவ வீரர்கள்லேருந்து ஒட்டுமொத்த நபர்களும் வெட்டப்படுவதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள்லாம் எவ்வளோ போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ போராடுறாங்க. இந்த ஆட்சியில் வந்து மண் அள்ளி திருட்டு போகிறான், திருட்டு போகும்போது பணத்தையும் சேர்த்து தள்ளிட்டு போயிட்டான் 6 பணத்தை. அப்போ எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணி சர்வேவை எடுத்து நீங்கள் வெளியிடுங்க. அதை ஒரிஜினல் இவங்க ஒரு சர்வே வெளியிடுறாங்கல்ல, இதை எடுத்து சர்வேவை வெளியிட்டு உதயநிதியோட வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கும், அவர்களை நோக்கி எவ்வளோ இளைஞர்கள் வராங்களா வரலையா, அவருக்கான அரசியல் புரிதல் எவ்வளோ இருக்குது, அவருக்கான அரசியல் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதை கிளியர் கட்டாக அடித்தார்னாக்கா திமுகவை ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். ஸோ இங்கே திமுக என்பது ஒத்த விஜய் பேசின ஒரு கூட்டத்திற்கே திமுக என்பது ஆலமரம் நாங்கள் வாழைமரம் மாதிரி ஒட்டுமொத்தமாக சாஞ்சிட்டாங்க. ஒட்டுமொத்த நபர்களும் கதறீங்க. உதயநிதி சொல்கிறது இருமாப்போடு சொல்கிறேன், 200க்கும் ஜெயிப்போம். அந்த 2 மாப்பு தான் உங்களுக்கு ஆப்பே வைக்க போகிறது. ஒரு மாப்பு ஆதவர்ஜன், இன்னொரு மாப்பு விஜய். இது உங்களுக்கு புரியல. நீங்கள் 2 பேரும் சரி, ஒட்டுமொத்த திமுகவும் சேர்ந்து கதறுவது யாருக்காக? ஒற்றை நபர் விஜய்க்காக. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து விஜய் மட்டும் கதற விட்டார்னா இன்றைக்கி எடப்பாடி சட்டமன்றத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். பழையபடியே வந்து வேற ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்திருக்காரு. அதனாக்கா என்ன ஆகுன்னு கத்துறீங்க? சரக்கு இல்லாட்டி இப்படி தான் கத்த சொல்லும், சைலண்ட்டாக உட்காருன்னு ஸ்ட்ரெயிட்டாக அடித்தார் எடப்பாடி வந்து. அப்போது துரைமுருகன் வந்து சட்டமன்றத்தில் இப்படி ஆக்ரோஷமாக பேசினது நீங்கள் என்றைக்குமே பார்த்துருக்க முடியாது. பேசுகிறார், தம் குடிச்சுன்னு 2 நிமிஷம் பேசினாரா சட்டமன்றம் ஒத்தி வைப்பு வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு முட்டாள்தனமாக உங்களுக்கு ஒரு கோபம் ஏன் வருதுனாக்கா,
விஷயம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட சரக்கு இல்லை, சொல்வதற்கு ஒன்றுமே இல்லைன்னு கோபம் வரும். அந்த கோபத்தோட வெளிப்பாட்டில் தான் கேவலமான வார்த்தைகள் வரும். அதை தான் உதயநிதி இன்றைக்கி கோபத்தில் பேசுகிறாரு, முதல்வர் கோபத்தில் பேசுகிறார், திமுக அமைச்சர் பெருமக்கள்லாம் கோபத்தில் பேசிட்டு இருக்கிற பொழுது உங்களுடைய கோபம் உங்களை கொண்டு போய் படுகொலையில் தள்ளும். விஜய் வந்து ரொம்ப அழகாக நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. திமுக தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த கவிதை பேசுகிறது, கவிதை பேசக்கூடிய நபர்களை வச்சு மேடையில் வச்சு பேச வைப்பது, புதிய பேச்சாளர்ன்ற வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அவர்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து அடித்து மிக வக்கரத்தோடு பேசுகிறது, யுகபாரதி முதல் கொண்டு விஜய் வந்து நக்கல் பண்ணி பேசினது. இன்றைக்கு இந்த கோவணன் ஒரு ஆள், புரியுதுங்களா, எப்போ பாரு வந்து டிஎம்கேக்கு ஃபேவராக மட்டுமே பாட்டு போடுவார். இன்றைக்கி அவரை வச்சு ஒரு பாட்டு போட வச்சுருக்காங்க, கேளுங்க. தொட்டப்பேட்டா ரோட்டில் முட்டை புரோட்டா சாப்பிட்டாருன்னு பாடுறீங்க. சீமானு கூட இவ்வளோ எதிர்ப்பு வரல, ஏன் சார் விஜய்க்கு அவ்வளோ எதிர்ப்பு வருது? பயம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒட்டு மொத்தமாக விஜயின் பக்கம் நிற்கிறாங்க. அந்த விஜய் பக்கம் நிற்கிறது என்னன்னாக்கா, அல்டிமேட்டாக வந்து என்ன சொல்கிறது, விஜய் தான் இனி அடுத்த எதிர்காலம், அவரை நோக்கி நம்ம போகிறது தான் சரியாக இருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் நம்ம நாட்டை கபலீகரம் செஞ்சுருக்கிறாங்க, இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தலை. இந்த சமூகத்தில் அவங்களும் ஆள்றக்கூடிய மக்கள் பார்க்குறாங்கல்ல, போதையில் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீட்டை வச்சு எவ்வளோ திமுக நாடகம் ஆடிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச பிறகு இன்றைக்கி எப்படி ஒரு கட்டமைப்புன்னு நீங்கள் இந்த கோவணன்ற ஆள் அப்போதைக்கு கோமாவுக்கு போயிடுவாப்புல போட்டிருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு ஆள் வரும்போது மட்டும் நீங்கள் புதுசாக கூப்பிட்டு வந்து பாட வைக்கிறது. தொட்டப்பட்டா ரோட்டில் முட்டை புரோட்டா தின்னார், ஏன் ஒரு ஆள் வந்து அப்போ தான் பால் டாயில் சாப்பிட்டு குடிச்சாருன்னு சொல்லிட்டு பாட வேண்டியதானே? கரெக்டுங்களா? இவர் முட்டை புரோட்டா சாப்பிட்டாரு, இங்கே ஒரு ஆள் பால் டாயில் குடிச்சார்ல, அதையும் சேர்த்து பாட சொல்லுங்கள். ஸோ எவ்வளவு மோசமானதாக போய்கிட்டு இருக்குனாக்கா, இப்போது சரி இவர்களுக்கு பிடித்த மாதிரியே நானும் வந்து திமுக வந்து அவர்களை குறித்து நானும் ஒரு கவிதையாகவே எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவர்களுக்கு கவிதை இலக்கியம் இந்த மாதிரியான விஷயம் பிடிக்கும்ன்றதுனால நானும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை பறைசாற்றுற மாதிரி எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம போடுவோம், மக்களுக்கு தெரியட்டும். இன்றைய திமுக ஆட்சி நிலைமையை குறித்து நம்மளும் கவிதையாகவே பேசிடுவோமா? 1000 வருடம் ஆனாலும் ஆறாத ரணம் இருக்கு, சாகாத வரம் பெற்ற சாதியால் வந்திருக்கு, சாதிய கொடுமை இங்கு சாக்கடைப்பல் ஓடுது, மலக்குழியில் இறங்க இன்னும் மனுஷனையே தேடுது, குடிக்க ஒரு டீ கேட்டா இரட்டை குவளை முறைன்னு சொல்லுறான், காதலிச்சு கல்யாணம் முடிச்சா ஆணவத்தில் கொள்ளுறான், தாகத்துக்கு வறண்ட தொண்டை தண்ணீரை தான் தேடுது, தண்ணீரை திறந்து பார்த்தா மலம் வாசம் வீசுது, மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க மாசக்கணக்கு ஆக்குறான், அதை பற்றி கேட்டாக்கா சமூக நீதி பேசுகிறான், சமூக நீதி பேசுகிற ஊரில் சாராய கடை ஓடுது, சனாதனத்தை பேசி அரசியல் நாடகம் அரங்கேறுது, ஊர் முழுக்க தண்ணீர் உல்லாசமாக போகுது, ஒருவேளை சோத்துக்கு ஊரே மன்றாடுது, அரசாங்கம் காசை யார் ஆட்டைய போட்டது, அதை பற்றி கேட்டாக்கா ஓசின்னு ஏசுது, அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம், அதிகார பகிர்வுக்கு அல்லோலப்படுகிறோம், அரண்மனைகள் அழிந்தும் மன்னரோடு வாழ்கிறோம், மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம், மன்னராய் இருந்தவரெல்லாம் மண்ணுக்குள்ளே போனார், மதத்தை கையில் எடுத்து மக்களை வதைக்க வேண்டாம். இன்றைக்கு இருக்க ஆட்சியை குறித்து நம்மளும் சொல்லியாச்சு, புரியுறவங்களுக்கு புரியுமா? கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்னமைக்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.